அண்மை செய்தி கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, எத்தனை பேர் கொண்ட இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை தயாரிக்க திமுக தரப்பில் குழு அமைத்து தற்போது திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையினை தயாரிக்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுநல சங்கங்கள், வணிக அமைப்புகள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், தோழமை இயக்கத்தினர் மற்றும் பொதுமக்களின் நலன் விளையும் அமைப்புகளுடன் கலந்தாலோசித்த தலைமை கழகத்தால் இந்த குழு அமைக்கப்படுவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த குழுவில் 12 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தலைமையை பொறுத்தவரையில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியும், அதே போன்று உறுப்பினர்களாக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், வர்த்தக அணி துணைத் தலைவர் கோவிசெழியன், சொத்து பாதுகாப்புத்துறை செயலாளர் PTR பழனிவேல் தியாகராஜன், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் TRP ராஜா, அயலக அணி செயலாளர் அப்துல்லா, செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், மருத்துவ அணி செயலாளர் எழிலன் நாகநாதன், சுற்றுச்சூழல் அணி செயலாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி, மகளிர் தொண்டர் அணி துணை செயலாளர் தமிழரசி ரவிக்குமார், அதே போன்று இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் ஓய்வு பெற்றவர் சந்தானம், ஒருங்கிணைப்பாளர் கனவு தமிழ்நாடு சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழுவை பொறுத்தவரையில் அவ்வப்போது பல்வேறு அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்து பொதுமக்களுக்கான நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக தரப்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க 12 பேர் அடங்கிய குழு அமைத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.